எங்கே மேயும்னு எனக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆடு என்ன செய்யும்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? அப்போ ஆடு மாடு வளர்க்குறவனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்கியா? வா இங்கே வந்து எங்கள் சித்தப்பன் பெரியப்பனை வந்து பாரு, என் அண்ணன் தம்பியை பாரு எப்படி கஷ்டப்படுறோம்னு. எவ்வளோ மேய்ச்சல், எவ்வளோ புறம்போக்கு இடங்க இருக்குது. அதெல்லாம் மேய்ச்சல் நிலமாக இருந்தால் மேய்ச்சல் புறம்போக்காக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? கேரளாவில் போய் பாருங்கள், பாதையில் போங்க, பல காலி இடம்னே இருக்காது. ஒன்று காடு இருக்கும், இல்லை நீர் தேக்கம் இருக்கும், இல்லைன்னா ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு மேய்ச்சல் நிலமாக இருக்கும். நீங்கள் போகிறீங்கள ஜெர்மன், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, இல்லை சுவிஸு, லண்டன்லாம் போகிறீங்களா, அங்கெல்லாம் சாலையில் போகும்போது எத்தனை ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஏன் உங்கள் நாட்டில் இல்லை? இப்போ நீனா ஆடு மாடுன்னா அற்ப உயிர்களாக நினச்சிங்கன்னா எப்படி அது எப்படி 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 எடுத்துக்கிறது சொல்லு. சரி, நானும் பேசலை, யாரும் பேசுவா? இப்போ மாநாடு போடுறேன், அதில் ஏதாவது கோரிக்கை ஏற்றா பார்ப்பேன். இல்லை நானே மலையில் பல ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை பற்றிக்கிட்டு மேய்க்க போகிறேன். அப்போ கல் இறக்கின கதை தான் அது. அதான் இப்போ நீங்கள் இந்த கல் இறக்கின கதை தான் சொல்லும்போது எனக்கு